ஆள் ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்க, ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க. இதனால் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட உங்களுக்கு முட்டிக்கிடலாம். ஆனால் உயர்மட்ட பொறுப்புகள் இருக்கிறவங்க நல்ல நிர்வாகின்னு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சில அப்ரிஷியேஷன் கிடைக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு. ஆக இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு நான் நன்மை அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி வேறு என்ன இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பு உங்களுடைய கோபத்தாலும் வீண் பிடிவாதத்தாலும் உறவுகளை கசந்து கொள்வீர்கள். உறவுகளுக்கிடையில் கசப்புக்களையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். அப்போ அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கசப்புணர்வு அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். போகலைன்னா அது பிரச்சனை, பிரிவினை அப்படின்னு வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது அதிகப்படுத்தும். ஆக மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பானது. ஜாதக ரீதியாகவும் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ அல்லது 2ஆம் இடத்துலையோ ஒரு பாவகிரகம் அமர்ந்து தசாபுக்தியை நடத்துகிறது, அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் பிரச்சனை உறுதியாக வரும் கணவன் மனைவி கடையில். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்க இருக்கோங்க. எப்போவுமே ஒரு மாத பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது 5லிருந்து ஒரு 10%, அதிகபட்சம் அவ்வளவுதான். ஆக இந்த பலனும் அவ்வளவுதான். நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்ல போகிற ஒரு 5 பலனோ 6 பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னு அப்படி கிடையாது. கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த தசாபுக்தியும் நடந்தால்தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுயஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசியை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு வகையில் நல்ல மாதம். ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தன்மையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாக இது அமைகிறது. சரி, நம்ம முதல்ல நன்மைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அன்பு நண்பர்கள் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டிய முதல் விஷயம், இந்த மாதம் சரிவர வேலை வாய்ப்புகள் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியான ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க, சம்பளம் சரியாக இருக்காது. அடுத்தும் ஒரு வேலை கிடைக்கும், ஆனால் சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அந்த மாதிரி. அல்லது இந்த கூலி வேலைக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க அன்பர்கள். இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமான வேலைகளுக்கு, விவசாய வேலைகளுக்கு போவாங்க. 2 நாள் போவாங்க, வேலை இருக்கும், 2 நாள் வேலை இருக்காது. ஆனால் இந்த மாதம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வேலை இருக்கும், வேலை கிடைக்கும். ஆக மொத்தத்தில் வேலை வாய்ப்புகள் இல்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். கடைமட்ட அமைப்புகளில் இருக்கின்ற நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் ரெகுலராக கிடைக்கும், தொடர்ச்சியாக கிடைக்கும். அந்த விதத்தில் இது வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டிலும் சிறப்பு. இப்போ எல்லாருக்கும் கிடச்சிருமா? அங்கே தான் பாயிண்ட். 6ஆம் இடமோ அல்லது 10ஆம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபுக்தி ஓடணும். ஓடுச்சுன்னா கிடச்சிரும், அதில் மாற்றம் இல்லை. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் கொஞ்சம் அதில் ப்ராசஸில் சில சிரமங்களை ஏற்படுத்தலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். ப்ரெஷர் ஆகும், அதை தாண்டி கிடைக்கும். 2ஆம் இடமோ அல்லது 7ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதேபோல் இந்த டிவோர்ஸ் கேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குங்க, ஒரு முடிவே எட்டப்படலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த திருமண அமைப்புகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகள் அது முடிச்சிடும், ஒரு ரிசல்ட் கிடச்சிடும். 10ஆம் இடமோ 6ஆம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபுக்தியும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக அந்த செப்பரேஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும் அல்லது வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ எல்லா கும்பராசி நேயர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருமோன்னா அப்படி கிடையாது. உங்கள் ஜாதகப்படி 10ஆம் இடமோ உங்கள் ஜாதகப்படி 11ஆம் இடமோ உங்கள் ஜாதகப்படி 9ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த வாய்ப்புகள் கிட்டுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா?
இது ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அதனை அடுத்ததாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு, வெளி மாநிலம் வெளிநாடுகள் போகிறதுக்கு யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் காலம் இக்காலம். வெளியிட வாய்ப்புகள் ஏற்படும். ஜாதக ரீதியாக 3ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக வெளியிட வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ஆள் ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்க, ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க. இதனால் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட உங்களுக்கு முட்டிக்கிடலாம். ஆனால் உயர்மட்ட பொறுப்புகள் இருக்கிறவங்க நல்ல நிர்வாகின்னு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சில அப்ரிஷியேஷன் கிடைக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு. ஆக இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு நான் நன்மை அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி வேறு என்ன இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பு உங்களுடைய கோபத்தாலும் வீண் பிடிவாதத்தாலும் உறவுகளை கசந்து கொள்வீர்கள். உறவுகளுக்கிடையில் கசப்புக்களையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். அப்போ அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கசப்புணர்வு அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாதக ரீதியாகவும் 4ஆம் இடமோ அல்லது 10ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறவுகளுக்கு இடையில் சின்ன சின்ன கசப்புக்கள் வரும், பார்த்து நடந்துக்கிடுங்க. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஹெல்த்தில் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு பண்ணும். உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இக்காலகட்டம். அதேபோல் உங்கள் ஜாதகப்படி 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்டு தசை புக்தி அமைப்புகளும் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டம் தொந்தரவுகளை தரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக கூடுதல் கவனத்தை செலுத்துவது மிக 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 மேன்மையானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்ல மேன்மைக்கான அமைப்புண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவில் பிரச்சனை கடுமையானதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். போகலைன்னா அது பிரச்சனை, பிரிவினை அப்படின்னு வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது அதிகப்படுத்தும். ஆக மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பானது. ஜாதக ரீதியாகவும் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ அல்லது 2ஆம் இடத்துலையோ ஒரு பாவகிரகம் அமர்ந்து தசாபுக்தியை நடத்துகிறது, அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் பிரச்சனை உறுதியாக வரும் கணவன் மனைவி கடையில். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிட்டோம்னா போதுமானது. சரிங்களா? அதில் கூடுதல் கவனம் செலுத்துவது மேன்மை தரும். ஆக அன்பு நண்பர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.